The World Unfiltered. $1 பில்லியன் மதிப்பிலான போர் விமானங்கள், ராட்சச ஏவுகணைகள், கடற்படை முற்றுகை அப்படின்னு எல்லா விதமான வல்லமை மிக்க ஆயுதங்களையும் பிரயோகித்து பார்த்த பிறகும் ஈரானை பணிய வைக்க முடியாமல் உலகத்தோட பிக் பிரதர் திணறிக்கிட்டு இருக்கார். இறுதியில் ஈரானை வீழ்த்துறதுக்கு தன்னுடைய இராணுவ ஆய்வாளர்கள்ட்டையே புதுமையான யோசனைகளை சொல்லுங்க அப்படின்னு மின்னஞ்சல் மூலமாக கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்காவை விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் சொல்கிறாங்க. $1 பில்லியன் ஆயுதங்கள் கை கொடுக்காத சூழலில் வாஷிங்டன் கையில் எடுக்க போகக்கூடிய அந்த வழக்கத்துக்கு மாறான உத்தி எது அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கு. ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் February 28 வான்வழி தாக்குதலை தொடங்கினாங்க. தாக்குதல் தொடங்கிய முதல் நாள்லேயே ஈரானுடைய உச்ச தலைவர் உட்பட சுமார் 40 முக்கிய அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் கொல்லப்பட்டாங்க. அப்போது 2 நாட்களில் ஈரான் மொத்தமாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் ஈரான் கடுமையான பதிலடி கொடுத்ததுனால இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுடைய அதிநவீன ஆயுதங்களை களமிறக்க வேண்டி வந்துச்சு. நிலத்தடி மையங்களை தகர்க்கக்கூடிய பங்கர் பஸ்டர்ஸில் ஆரம்பித்து மறைந்து தாக்கும் கண்ணுக்கு தெரியாத ஸ்டெல்த் விமானங்கள், ரெடார்களை திசை திருப்பக்கூடிய F-35 லைட்னிங் விமானங்கள், டொமஹாக் ஏவுகணைகள் அப்படின்னு இது எல்லாவற்றையும் கொண்டு இடைவிடாமல் தாக்குதல் நடத்தியது அமெரிக்க இராணுவம். இராணுவ குண்டுகளை தவிர்த்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட உளவு அமைப்புகள் இணைந்து ஈரானுக்கு எதிராக பயன்படுத்திய பிரத்யேகமான ஆயுதம் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டக்ஸ்நெட் அப்படின்ற மால்வேர். ஈரானோட நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தில் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய சென்ட்ரிஃபியூஜ்களை சேதப்படுத்துவதற்காகவே இது பிரத்யேகமாக கோட் செய்யப்பட்டுச்சு. வெடிமருந்துகள் இல்லாமல் கணினி மூலமாக ஈரானுடைய சென்ட்ரிஃபியூஜ்களுடைய வேகத்தை அளவுக்கு அதிகமாக உயர்த்தி அவற்றை உள்ளிருந்தே உடைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லை, ஈரானை பொருளாதார ரீதியாக முடக்கினா தன்னுடைய வழிக்கு வரும் அப்படின்னு கூட கணக்கு போட்டார் ட்ரம்ப். இதுக்காக அவர் கையில் எடுத்தது தான் எண்ணெய் ஏற்றுமதி துறைமுக முற்றுகை அப்படிங்கிற அந்த யுக்தி. ஏற்கனவே பொருளாதார தடைகளால் நெருக்கடிக்கு ஆளான ஈரான் துறைமுக முற்றுகையால் 2 நாட்களில் சரணடைந்து விடும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் ட்ரம்ப்போட கணிப்பையும் கனவையும் தவிடுபடியாக்கியது ஈரான். அமெரிக்காவுடைய வலிமை அப்படிங்கிறது நேருக்கு நேர் மோதக்கூடிய கன்வென்ஷனல் வார்ஃபேரில் மட்டும்தான் செல்லுபடியாகும். ஆனால் ஈரான் நேரடியாக அமெரிக்காவோட மோதுவதற்கு பதிலாக சமச்சீரற்ற போர் முறையை கையில் எடுத்துச்சு. ஈரான் தயாரிக்கக்கூடிய ஒரு ஷாஹெத் தற்கொலை ட்ரோனோட மதிப்பு வெறும் 50 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ஆனால் அதை சுட்டு வீழ்த்துறதுக்கு அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய பேட்ரியாட் அல்லது நேவல் இன்டர்செப்டர் ஏவுகணை இருக்கு இல்லையா, இது ஒன்றோட மதிப்பு 40 கோடி ரூபாய். இது அமெரிக்காவுடைய பொருளாதார வலிமையை மெல்ல மெல்ல கரைக்கிறதுக்கு ஈரான் பயன்படுத்திய மிக சாதுரியமான ஒரு உத்தி அப்படின்னு தான் பார்க்கணும். ஈரான் தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து நேரடியாக போரிடாமல் லெபனான், ஏமன், ஈராக், சிரியா அப்படின்னு தன்னுடைய ஆதரவு படைகள் மூலமாலாம் ஒரே நேரத்தில் பல முனைகள்லேருந்து அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் அழுத்தம் தந்துட்டுருக்கு. ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்கள் மலைகளுக்கு அடியில் 80 100 மீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் பாறைகளை குடைந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய மிக சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளால் கூட இந்த நிலத்தடி மையங்களை முழுமையாக அழிக்க முடியறதில்லைங்கிறது தான் இன்னைக்கு வரைக்குமான வரலாறு. இதை அழிக்கிறதுக்கு தரைப்படையை அனுப்பணும். ஆனால் கரடு முரடான மலைப்பகுதிகளை கொண்ட ஈரானுக்குள்ள தரைப்படையை அனுப்புறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மற்றொரு வியட்நாம் அல்லது ஆப்கானிஸ்தான் போன்ற பேரழிவாக முடியும் அப்படின்னு இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உலக அளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படக்கூடிய கச்சா எண்ணெயில் சுமார் 30% வரைக்கும் ஈரானுடைய எல்லைக்குட்பட்ட ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் போகுது. இப்போ அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்தத்துக்கு முற்படும் போதெல்லாம் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடல் பாதையை முடக்கி உலக வர்த்தகத்தையே திக்குமுக்காட வைக்கிறாங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அண்மையில் உரையாற்றிய அமெரிக்க இராணுவத்தினுடைய கூட்டுப்படை தளபதிகளுடைய தலைவரான ஜெனரல் டான் கெயின் அப்படிங்கிறவர் வான்வழி தாக்குதல்களுக்கு அப்படின்னு சில எல்லைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அவர் சொல்கிறது போல் ஒரு நாட்டோட ஆட்சியையோ அல்லது அதனுடைய கொள்கைகளையோ வெறும் வான்வழி குண்டுவீச்சுகளால் மட்டுமே மாற்றிவிட முடியாது. தொடர் வான்வழி தாக்குதல்கள் ஈரானை மேலும் ஆக்ரோஷமடைய செய்கிறதே தவிர அமைதி பேச்சுவார்த்தைக்கு கீழே படிய வைக்க முடியல. ஈராக்கில் 20 ஆண்டுகள் நீடித்த போர்னாலையும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா சந்தித்த பின்னடைவாலையும் அமெரிக்க மக்கள்கிட்ட வெளிநாட்டு போர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்குது. அதுவும் நிதர்சனம். இது ஒரு செட்பேக் ஃபார் ட்ரம்ப். அதாவது அமெரிக்க மக்கள் வார் ஃபேட்டிகில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அமெரிக்கா சந்தித்த மற்றொரு மிகப்பெரிய சவால்ங்கிறது ஈரானுடைய புவியியல் அமைப்பு. இந்த ஈரானுடைய புவியியல் அமைப்பு பற்றியும் ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் விரிவாக பார்த்துருக்குறோம். எதெல்லாம் ஈரானுக்கான சாதகமாக இருக்கின்றன அப்படிங்கிறதுல அதனுடைய ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஈரானுடைய இயற்கை அரண் போன்ற எல்லைகளே உலகின் அதிநவீன தொழில்நுட்பமும் பணபலமும் கொண்ட அமெரிக்க இராணுவத்தை கூட திக்குமுக்காட வைக்குது. ஈரானுடைய பெரும்பாலான நிலப்பரப்பு அப்படிங்கிறது கரடு முரடான உயரமான பீடபூமியாக இருக்குது. அதை சுற்றி பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள் அமைந்திருக்கின்றன. இப்போ மேற்கில் ஜாக்ரோஸ் மலைத்தொடரும் வடக்கில் அல்போர்ஸ் மலைத்தொடரும் ஈரானுக்கு மிகப்பெரிய இயற்கை சுவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மலைகள் கடல் மட்டத்திலேருந்து 10,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் அமைந்திருக்கக்கூடியவை. அமெரிக்கா தரைப்படை அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் இந்த செங்குத்தான மலைப்பாதைகள் வழியாக மட்டும்தான் போக முடியும். இப்போ ஈரானுடைய மொத்த பரப்பளவு சுமார் 16.4 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளுடைய கூட்டு பரப்பளவை விட பெரியது இந்த பரப்பளவு. இதுக்கு முன்பாக அமெரிக்கா போரிட்ட ஈராக் பெரும்பாலும் சமவெளி நிலப்பரப்பு. ஈரானை கைப்பற்றி முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அமெரிக்காவுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் தரைப்படை வீரர்கள் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறாங்க இராணுவ ஆய்வாளர்கள். ஆப்கானிஸ்தான்லேயே 20 ஆண்டுகள் திணறி வெளியேறிய அமெரிக்காவுக்கு ஈரானுடைய இந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்பு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்குது. ஈரானுடைய மத்திய பகுதியில் தஷ்கே கபீர் அதே போல் தஷ்கே லூத் அப்படின்னு 2 பிரம்மாண்டமான சால்ட் டெசர்ட்ஸ் இருக்குது. இது உலகத்திலேயே மிக வெப்பமான, அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாத பாலைவனங்களில் ஒன்று அப்படின்னு இந்த 2ஐயும் சொல்லலாம். ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் அனைத்துமே இந்த பாலைவனங்கள் மற்றும் மலைத்தொடர்களுக்கு பின்னாடி அமைந்திருக்கின்றன. இதனால் அமெரிக்க இராணுவம் கடற்கரையிலிருந்து ஈரானுடைய மையப்பகுதியை நோக்கி நகர முற்பட்டால் சால்ட் மார்ஷ்களும் கடுமையான வெப்பமும் அமெரிக்க வாகனங்களையும் வீரர்களையும் எளிதில் முடக்கிடும். பாரசீக வளைகுடால ஈரானுடைய கடற்கரை பகுதி ஆயிரக்கணக்கான சிறிய தீவுகள் மற்றும் மறைவிடங்களை கொண்டிருக்குது. அமெரிக்காவுடைய பிரம்மாண்டமான அணுசக்தி ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல்களால் இந்த ஆழமற்ற கடற்பகுதிகளில் சுதந்திரமாக நகர முடியாது. ஈரான் இந்த சிறிய தீவுகளில் அதிநவீன ஏவுகணைகளையும் சிறிய விரைவு படகுகளையும் ஒளிச்சு வச்சு அமெரிக்காவுடைய $1 பில்லியன் போர்க்கப்பல்களை கூட்டமாக வந்து ஒரே நேரத்தில் தாக்கி நிலைகுலைய செய்யும். இதனால் அமெரிக்கா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாள் ஒன்றுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவிட்டும் ஈரானை பணிய வைக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நிதர்சனம். இதனால தான் போர் உத்திய மாற்றத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு அதிபர் ட்ரம்ப். CIA மற்றும் DIA போன்ற அமெரிக்க உளவு அமைப்புகள் தற்போதைய வான்வழி குண்டுவீச்சுகள் ஈரானை வழிக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவுக்கு வழக்கமான இராணுவ உத்திகளை விட்டுட்டு கிரியேட்டிவ் மற்றும் அன்கன்வென்ஷனல் வழிமுறைகளை கண்டறியுங்கள் அப்படின்னு பென்டகன்லேருந்து உத்தரவு வந்திருக்கு. நேரடியாக குண்டுகளை வீசுறதுக்கு பதிலாக ஈரானுடைய டிஜிட்டல் நரம்பு மண்டலத்தை செயலிழக்க செய்கிறது. ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிரான மக்களுடைய அதிருப்தியை பயன்படுத்தி ஆட்சிக்கு உள்ளிருந்தே நெருக்கடி தர்றது. பொது இடங்களில் நடத்தப்படக்கூடிய குண்டுவீச்சுகளுக்கு பதிலாக ஈரானிய இராணுவத்தினுடைய முக்கியஸ்தர்களை மட்டும் குறிவச்சு தாக்குறது. ஈரானோட நேரடியாக மோதுறதை தவிர்த்து அதன் கரங்களாக செயல்படக்கூடிய அமைப்புகளை வீழ்த்துறது. இதெல்லாம் தான் அமெரிக்கா திட்டமிடக்கூடிய போர் உத்தியாக கணிக்கப்படுது. பொதுவாக இராணுவ உத்திகள் என்பது மிக உயர்மட்ட தளபதிகள் மற்றும் CIA போன்ற உளவு அமைப்புகளால் அதிரகசியமாக தயாரிக்கப்படும். ஆனால் அமெரிக்காவுடைய சென்காம் தன்னுடைய அதிகாரிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் சாதாரண மின்னஞ்சல் அனுப்பி ஈரானை தண்டிக்க புதிய யோசனைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறது இராணுவ வரலாற்றிலேயே மிக விசித்திரமான ஒன்றாக பார்க்கப்படுது. அமெரிக்காவுடைய வழக்கமான இராணுவ உத்திகள் அனைத்தும் தோற்றுவிட்டன அப்படிங்கிறதையும் அதிபர் ட்ரம்ப்புக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த ஒரே ஒரு மின்னஞ்சல் அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானுடனான போரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப் சிம்பாலிக் விக்டரி ஒன்றை உருவாக்க திட்டமிட்டார். அதாவது 1970களில் வியட்நாமில் அமெரிக்கா பயன்படுத்திய அதே கௌரவமான வெளியேற்ற உத்தியை தான் தற்போது ட்ரம்ப்பும் ஈரானுக்கு எதிராக திட்டமிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கிருந்து வரக்கூடிய விவரம் அறிந்த செய்தியாளர்கள். 1969 அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்க தரைப்படைகளை மெல்ல மெல்ல வாபஸ் பெற்று போரை தெற்கு வியட்நாம் இராணுவத்தினோட பொறுப்பில் ஒப்படைக்கக்கூடிய வியட்நாமைசேஷன் போர்க்கொள்கையை தான் கையில் எடுத்தார். 1972 டிசம்பரில் அமெரிக்கா வட வியட்நாமுடைய ஹனாய் நகர் மீது ஆப்ரேஷன் லைன் பேக்கர் 2 அப்படிங்கிற பேரில் 12 நாட்கள் தொடர்ச்சியாக கொடூரமான குண்டுவீச்சை நடத்துச்சு. நாங்கள் எதிரியை பலவீனப்படுத்தி விட்டோம் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினாங்க. அதே போல் போரை முழுமையாக வெல்ல முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த ட்ரம்ப் ஈரானுடைய முக்கியமான இலக்குகள் மேலே ஃபயர்வர்க்ஸ் டிஸ்பிளே போன்ற ஒரு பிரம்மாண்டமான குண்டுவீச்சை நடத்தி ஈரானுடைய திறனை அழித்து விட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு கௌரவமாக வெளியேற திட்டமிடுகிறார். வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு 1973 பாரிஸ் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் கௌரவமான அமைதியை எட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெளியேறுச்சு. ஈரானில் ட்ரம்ப்போட முதன்மை நோக்கமும் இதுவாகத்தான் இருக்குது. ஈரானை தற்காலிகமாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட செய்துவிட்டு நான் ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை உருவாக்கி போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறது தான் ட்ரம்ப்போட இறுதி திட்டமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆய்வாளர்கள். 1970களில் வியட்நாமில் அமெரிக்கா சந்தித்த அதே புவியியல் சவால்கள், வான்வழி போரோட எல்லைகள், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு அரசியல் அழுத்தங்களைத்தான் தற்போதும் அமெரிக்கா எதிர்கொண்டுட்டு இருக்குது. அதனால் ஒரு பிரம்மாண்டமான குறியீட்டு தாக்குதல், ஒரு அவசர அமைதி ஒப்பந்தம், இதுக்கு இடையிலான கௌரவமான வெளியேற்றம் அப்படிங்கிற வியட்நாம் காலத்து ஃபார்முலாவை ட்ரம்ப்பும் பின்பற்ற முயல்கிறார். எது எப்படியோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்தால் சரி அப்படிங்கிற எண்ணத்தோடு காத்திருக்கிறது உலகம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.